வெல்கம் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்கள் நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலையிலேருந்து நானும் மாமா என்ன வேலைலாம் செஞ்சுருக்கோம் அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போடலாம். என் வீடியோ இதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன்னா ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பண்ண கிளிக் பண்ணி உங்கள் சப்போர்ட் அண்ட் லவ் கொடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போடலாம். அரிக்கை வந்து நம்ம ஊர் ஸ்டைல் போல் லெமன் சாதங்க. லெமன் சாதம் பொடி தான் வாங்கிட்டு வர சொல்லியிருந்தேன்ல, அதை வச்சு தாங்க செஞ்சுருக்கேன். அப்புறம் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு பொரியல் பண்ணி வச்சுருக்கேன். அப்படியே இங்கே பார்த்தோன்னா சாப்பாடு அரிசிங்க. மாமா வந்து சென்னையிலேருந்து இந்த அரிசி வாங்கிட்டு வந்திருந்தாங்கல்லங்க, அதுதான். இன்றைக்கி இதை வச்சு தான் அரிக்கி வந்து லெமன் சாதம் வந்து செஞ்சுருக்கேன் நான். என்ன பக்கத்தில் வந்து பார்க்குறீங்க? வாசனை நல்லா இருக்குது. சாப்பாடு கிண்டிட்டு பார்க்கலாங்க. கருவேப்பிலை வந்து சமைக்கும் போது எடுத்துகிட்டு வாங்கன்னு சொல்லியிருந்தேன். சமைச்சு முடிச்சதுக்கப்புறம் எடுத்துகிட்டு வந்தாருங்க அவருங்க. டைம் கிடைக்கிறப்ப தானே அது வர முடியும். கிலோ வச்சுக்கிட்டோமா? வெயிட் பண்ணு. அரிசி பூ போல் இருக்குப்பா. அது மாதிரி சாப்பிட சொல்லலாமா? பைத்தியக்காரிச்சி நீ ஏன் சொல்லக்கூடாது? யார் சொன்னா? நீங்கள் தானே டிஃப்ரெண்ட்டாக சொல்கிறீங்க. இருங்க, கிண்டிட்டு காமிக்கிறேன். லெமன் சாதம் ரெடி ஆயிடுச்சு. லெமன் சாதம் ரெடி ஆயிடுச்சு. என்ன உருளைக்கிழங்கு புரியல. இப்போ வந்து அதுக்கு சாப்பாடு கட்டிடலாங்க. बाबला गाड़ी आसची. அதுக்கு வந்து லஞ்சு ரெடி ஆகிடுச்சு. இப்போ சாப்பிட்றதுக்கு அரைக்கி கொஞ்சம் கொடுத்துடலாம். बस जा संगे संगे खाओ उम्मिया उम्मिया சரி சாப்பிடுங்க. அது அந்த ஸ்டிக்கர் அரைக்கி லஞ்சு ரெடி. பாக்ஸு புது பாக்ஸு சூப்பராக இருக்குது. காலையில என்னடா உன் பிரச்சனை? நேற்று ஃபுல்லாக வந்து டான்ஸ் கிளாஸில் கதகளி ஆடினார். இன்றைக்கி அப்பா வந்து இங்கே டான்ஸ் ஆடுறாரு இல்லை? என்ன பண்ணுறது, கடைசி வரைக்கும் வீடியோ எடுக்கிறதுக்கே விட்டுருவீங்க உங்களுக்கு அப்பனும் பிள்ளையும். அதுதானே எனக்கு என்ன வேறு வேலை வெட்டி இருக்குதா என்ன? என்ன சாமி பண்ணுறீங்க? கோதுமை பிசிங்க.
நல்லா தான் பேசுகிறீங்க. இருங்க ஃப்ரெண்ட்ஸ், இது போடுறப்ப பார்த்துக்கலாம். இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக சார் எடுத்துகிட்டு போகிறாரு. என்னப்பா பண்ணுறீங்க? நான் இது எதுக்கு தெரியுமா உன்னை முன்னாடியே செய்ய சொல்லிக்கிட்டு இருந்தேன். அது வீரில் விட்டுடுது. நான் 2-3 வாட்டி அதை ட்ரை பண்ணேன். பட் வீரில் விட்டு உடஞ்சிடுச்சு. சீக்கிரம் பண்ணிடனா, நீ இருக்கும்போதே அது உடஞ்சிடுச்சுன்னா திரும்ப ஒன்று வச்சே பண்ணிடலாம்ல வேலை. அதுக்காக தான். என்ன சொல்கிற? என்னடா சிரிக்கிறேன்? பதில் சொல்லுங்க. ஏங்க ஐயோ ஐயோ, ஓடவும் முடியாது, ஒளியவும் முடியாது இதுக்கப்புறம். சரியா? அதுக்கும் மேலே போடா சிரிக்கியா? அம்மா, நேற்று உங்கள் அண்ணனுக்கு வக்கால் தான் வாங்கி பேசுனியே, பார்த்துக்கம்மா, பார்த்துக்கோ. என்ன, இதுக்கு தான் சொன்னேன் வேற ஒரு அண்ணியை பார்த்துக்கம்மா அப்படின்ட்டு. கேட்டியா? அது ஏமாம்மா நான் போட்டால் மட்டும் இது வழிக்கு விழுந்துடுது? உனக்கு போட தெரியல. எனக்கு போட தெரியலையா? உங்களுக்கு ஏதோ ஒன்று. அந்த மீதி இருக்கிறது என்னமாம்மா பண்ண போகிறீங்க? சாப்பிங்களா விடு. காலையில் சாப்பாடா? காலையில் சாப்பாடா? ரொம்ப ஈரமாகிடாத, அப்புறம் ஈரமாகிடுச்சுன்னா பொத்துன்னு ஊந்துடும். இங்கே பாருங்கள், அந்த அளவுக்கு வந்து அங்கே போட்டார். அதனால் அதை இன்னும் ஒழுங்கு சரி பண்ணலை. ஆனால் அதுக்கு மேலே அதை கையை வச்சா அது விழுந்துடும் அப்படின்றது எங்களுக்கு தெரியும். அதனால் வந்து அதை பண்ணல. இப்போ இந்த வாசப்படியாண்டை வந்து கொஞ்சம் நல்லபடியாக போட்டு ஒரு பாக்ஸ் மாதிரி கொஞ்சம் நல்லா போடலாம் அப்படின்ட்டு. काले तो मैं आसनू के लिए दादा के लिए आसो. இப்போ வாசப்படிக்கு வந்து சார் வந்து மாவு பிசைஞ்சிட்டு இருக்காரு. கோதுமை மாவுன்னு வச்சுக்கலாம், மைதா மாவுன்னு வச்சுக்கலாம். உனக்கு என்ன மாவு தோணுதோ அந்த மாவு. சரியா? சார் பார்த்துக்கோங்க, ஓனர் வீடியோ பார்ப்பாரு, பார்த்து பேசுங்க. ஏய் அவ்வளோதாண்டி மாப்பிள்ளை, அப்புறம் உனக்கு ஆப்பு தாண்டி. ஏய் என்னத்த இப்போ வந்து நல்ல பாம்பு எட்டி பார்க்குற மாதிரி எட்டி பார்த்துருப்போம். நீ பண்ணுறது நல்லா இல்லை பலகா, உள்ளெல்லாம் போகுது பலகா, பெருக்கிறது கஷ்டம் பலகா. அப்புறம் ஏன் பலகா இப்படி பண்ணுறீங்க? முன்னாடி போடுங்க பலகா, முன்னாடி முன்னாடி. இந்த பாலகா வீடியோ மாமா பார்த்தாங்கங்க, அந்த மனுஷன் பண்ணுற அலம்ப. நான் ஒரு நேரம் இல்லைனாலும் இருங்களேன், ஒரு வீடியோவை தெரியாமல் திருட்டுத்தனமாக எடுத்து நான் போடுறேன். அநியாயம் பண்ணிகிட்டு இருக்காருங்க வீட்டில். என்ன சரி, நீ போட்டு முடி பாலகா, எனக்கு வேலை இருக்குது, நான் போய் பார்க்குறேன். இருங்க போட்டு முடிக்கிட்ட பார்க்கலாம். முன்னாடி போட்டு முடிச்சிட்டு இருக்காரு பாருங்க. ஆனால் நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. பட்டு ஒன்று இருக்குது, சைக்கிளை ஓட்டி உடச்சிடும், நாசம் பண்ணிடும். என்ன
சார் என்னங்க வேணும் மேஸ்திரி? 1500 ரூபாய் சம்பளம். எதுக்கு மேஸ்திரி? இது கட்டுறதுக்கு. இதை கட்டுறதுக்கு 1500 ரூபாவா? ஓகே மேஸ்திரி. இன்றைக்கி வந்து நான் சமைக்கல ஃப்ரெண்ட்ஸ், மாமா தான் வந்து சமைச்சாங்க. அந்த மனுஷன் என்னென்ன சமைச்சிருக்காரு அப்படின்றத பார்ப்போமா, பேக் கேமராவில் காமிக்கிற மாதிரி. ஆனால் அந்த மனுஷன் இப்படியெல்லாம் பண்ணுவார் நான் கொஞ்சம் கூட நினச்சே பார்க்கல. என்ன சமைச்சிருக்காரு அப்படின்றத காமிக்கிறேன். ஏன்னா வெளியே போயிட்டு வந்தால் ரொம்ப லேட் ஆகிடுச்சு, ரொம்ப டயர்டாகிடுச்சு. ஹெல்ப் பண்ணேன், கொஞ்சமாக ஹெல்ப் பண்ணிவிட்டு படுத்துட்டேன். ஏன்னா அவர் தான் இன்றைக்கி வாயை விட்டு மாட்டிக்கினார் நான் சாப்பாடு செய்கிறேன் அப்படின்ட்டு. நான் மாட்டிக்கல, நீங்கள் தான் மாட்டிக்கல. நான்லாம் ஒன்றும் பண்ணல. என்ன இப்படியெல்லாம் மாட்டி விடாத. குக்கிங் மாஸ்டர். இங்கே யாராவது புக் பண்ணுறதா இருந்தால் புக் பண்ணிக்கோங்க. என்னென்ன சமைச்சிருக்கிறாங்கன்னு அவர் வாயிலே நம்ம கேட்டுடலாம், வாங்க பார்க்கலாம். சாதம். சரியா, சாதம். இது வந்து தடக்கா சொல்லுவாங்க, தாலி தடக்கா. இதுக்கு அர்த்தத்தை சாம்பாரே இதுதாங்க ஃப்ரெண்ட்ஸ். 2 வேளைக்கு சாம்பார் வச்சுருக்காரு பாருங்க. ஒரு வேளைக்கு அது ஒரு வேளைக்கு சாம்பாரா? 3 பேர் சாப்பிட சாம்பார். இது வந்து அவரைக்காய் ஏக்காய் 2 சேர்த்து பொரியல். அவரைக்காய் உருளைக்கிழங்கு. சாரி அவர் என்ன வார்த்தை சொன்னார்? அவரைக்காய் ஏக்கா எல்லாத்தையும் சேர்த்து பொரியல் பண்ணியிருக்கேன் அப்படின்னார். அவரைக்காய் உருளைக்கிழங்கு பொரியலுங்க, சாப்பாடு, சாம்பார், செம்ம. ஓகே, சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்கிறேங்க எப்படி இருக்குன்னு. இப்போ வந்து 2 பேருக்கு சாப்பாடுங்க, எனக்கு மட்டும் இல்லை, மாமாவுக்கு எனக்கும் சாப்பிட்றதுக்கு. அரிப்புள்ள தூங்கிக்கிட்டு இருக்கு. நான் இப்போ வந்து சாப்பிட்டு டேஸ்ட் எப்படி இருக்குது அப்படின்றத உங்களுக்கு சொல்கிறேன். நான் இப்போ கரெக்டாக மணி 2 மணி ஆகுது. என்ன மாமா? தெரியலையே, நான் பார்க்க. ஆனால் வாசனைலாம் சூப்பராக இருக்குது, பட் எப்படி இருக்குன்னு தெரியல. நல்லா இருந்தாலும் கை தான் தூக்கணும், இல்லைன்னா அடுத்த டைமிங் வந்து ஓட்டில் என்ன தானே போடுவீங்க. உண்மையாக நல்லா இருக்கு மாமா. என்ன ஒன்றும் காரம் இல்லை, நீ வச்சாலுமே காரம் இல்லாமல் தான் இருக்கும். நான் காரம் வைக்க மாட்டேன், ஏன்னா எனக்கு தெரியும். அதுக்காக. சாப்பிட்டு சொன்னா நல்லா இருக்கா? இல்லைன்னா அடுத்த வாட்டி ஊட்டத்தை தவிர்த்துருவேன். உண்மையாலுமே நீ சமைச்சா நல்லாயிருக்கும். அப்படியா? கண்டிப்பாக. அந்த முட்டை குழம்புலாம் நல்லாயிருக்கும். மாமா ஊர்லேருந்து வந்து இன்றைக்கி தான் சமைச்சு கொடுத்துருக்காரு. வாங்க நீங்கள் எல்லாம் சாப்பிட்றதுக்கு. ஆமாம், சுடுது. ஓகே பாய்ங்க, பசிக்குது, போங்க சாப்பிட போகிறேன். என்ன பண்ணுறீங்க? உங்கள் கொடுமையை ஏன் கேட்குறீங்க? என்ன ஆயிடுச்சு? இந்த பையன் இருக்கான்ல, இந்த பையன் அவன் என்னை நல்லா ராணி மாதிரி பார்த்துக்கிறேன்னா கட்சியில் இந்த ஊருக்கு கூப்பிட்டு வந்து சாணி மொழி விட்டான். எங்கே போய் நான் இந்த கதையை சொல்லிட்டு அழுவேன். இந்த செவரை இதுலேருந்து இந்த ஜன்னல் வரைக்கும் கொஞ்சம் கட்டி கொடுத்துட்றான்னா கட்ட மாட்டான்றான். இன்னும் 1 வருஷம் போட்டோம், கட்டித்தரேன், அது வரைக்கும் இப்படி மொழிவி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ. இது மட்டும் தானே, அது செய்யலாம் தான், நமக்கு செய்ய தெரியாது இந்த வேலை. செஞ்சது இல்லை முன்ன பின்ன. செய்ய தானே கற்றுக்கின்னு அதுக்கு மேலே செய்ய முடியும். இதுக்கே நாய் மூச்சு வாங்குற மாதிரி வாங்குது, வேர்த்து போகுது. இந்த செவத்தை முடிச்சுட்டு இன்னும் உள்பக்கம் இருக்கிற செவத்துக்கு வேற நம்ம போனோம். ஆனால் நல்லா இருக்குங்க, பூசந்ததுக்கப்புறம் அழகாக இருக்குது, நல்லா ஸ்மெல்லும் வருது. மண்ணோட இது முழுக்க வெறும் மண் மட்டும்தான் என்ன. அதனால் இப்போ இதை மொழியாச்சு, இந்த ஜன்னல் வரைக்கும் நம்ம மொழிவிட்டோம்னா வேலை முடிஞ்சிடும். அடுத்தது உள்ளே போய் வேலை பார்க்கணும். ஓகே பாய், மொழிவிட்டு காமிக்கிறேன். இது ஃபுல்லாக மொழிவி முடிச்சாச்சு. எப்படி இருக்குது? வெளியே மொழிவிட்டேன், உள்ளேயும் மொழிவிட்டேன், எப்படி இருக்குன்றத பார்க்கலாம் வாங்க. காலையிலே மாமா வந்து பண்ணியிருந்தாங்க. இங்கே பாருங்கள், திரும்ப வந்து அந்த செவரு வீரல் விடுதுங்களா, அது வீரல் விட அதை மொழிவிக்கிட்டே இருக்கணும், அப்போ தான் வந்து அது உடையாது. ஃபுல்லாகவே மொழிவியாச்சு. இது வந்து நம்ம எர்த்துக்காக அங்கே கொடுத்துருக்கோம் உள்ள, அங்கே தான் இன்வெர்ட்ரு வச்சுருக்கிறதுனால இது ஃபுல்லாகவே இப்போ இங்கே மொழிவிட்டாச்சா. இந்த பக்கம் இவ்வளோ அழகாக பண்ணிட்டாச்சா. அப்படியே இந்த பக்கம் திரும்பணும்னா ரொம்ப நாளாக துணி உள்ளே தாங்க காய போட்டுட்டு இருந்தேன். என்ன அதுக்கு ஒரு விடிவு காலமாக இங்கே வந்து கொம்பு அடித்து வெளியே காய போடுற அளவுக்கு செஞ்சு கொடுக்க சொன்னேன். அதுக்கப்புறம் வந்து இந்த பூச்செடிக்கு வந்து அவங்க அங்கே பாருங்கள் அதெல்லாம் செஞ்சாங்க. அதெல்லாம் செஞ்சு அவங்க இந்த ஒரு பூச்செடியை மட்டும் விட்டுட்டாங்க செய்யாமல்.
அப்புறம் நான் மாமா கிட்ட சொன்னேன், நீங்கள் இதை வந்து எனக்கு பண்ணி விடுங்க, இதுக்கு நான் தண்ணி ஊற்றிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் அப்புறம் மாமா வந்து இந்த மாதிரி பண்ணி விட்டாங்க. சரி, இப்போ வாங்க உள்ளே போய் எப்படி பூசியிருக்கேன் அப்படின்றத பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்களா, உள்ளேயுமே வந்து இந்த அளவுக்கு பூசியாச்சு பாருங்களேன், ஃபுல்லாக பூசியாச்சு. ஓகேங்க, பிடிச்சிருக்குங்களா? நான் ஃபஸ்ட் டைம் வந்து பூசினதுங்க. இந்த கருவாட்டு வாளியை வந்து எப்படி தொங்க விட்டுருக்கோம் பாருங்கள். கருவாடு வாளியெலாம் இங்கே இப்படி தான் தொங்க விட்டு வைப்பாங்க. எனக்கு இடம் இல்லாதனால இங்கேயே வச்சுருக்கேன், இல்லைன்னா கொஞ்சம் தள்ளி அந்த பக்கம் எங்கன்னா வைக்கணும். சரி, ஓகே. பிடிச்சிருக்குங்களா சொல்லுங்கள். வீடியோ பார்த்துருப்பீங்க, பிடிச்சிருக்கோம் நம்புறேன். பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணி உங்கள் சப்போர்ட் அண்ட் லவ் கொடுங்க. பாருங்கள், பார்த்து பத்திரமா இருங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.